எங்க பாருங்க சியா, பிரச்சனை பண்ணாம எங்க கூட வந்துருங்க. மிஸ்டர் ஜோ, இத பாருங்க. மிஸ்டர் ஹூ, இந்த அக்கௌண்ட் புக்கில் இருக்கிற கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. குற்றவாளிகள் விசாரிக்கிற இடத்துக்கு ஒரு காலத்துக்கு நான் வர மாட்டேன். அந்த முடிவை நீங்களே எடுத்திருக்க கூடாது. அக்கௌண்ட் புக் யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சு எதையாவது மறைக்கிறீங்களா? இல்ல, அது எனக்கு தெரியாது. இந்த அக்கௌண்ட் புக்குங்கிறது எல்லோருடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். பல அதிகாரிகளுடைய வாழ்க்கையும் உயிரும் அதில் தான் அடங்கி இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எந்த அக்கௌண்ட் புக்கையும் பார்க்கல. நீங்க பதட்டப்படாதீங்க மிஸ்டர் ஓ. பல வருஷமா என் கூட இருக்கீங்க, உங்களை நான் சந்தேகப்படுவேனா? ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் விடைபெறேன். நீ என்ன நினைச்ச? என்ன உயிரோட கொண்டு போக முடியும் நினைச்சியா? உண்மையை சொல்லு, யாங் சாங்கையும் அந்த கடித தொடர்புகளையும் எங்க மறைச்சு வச்சிருக்க? என் உயிரை வேணா விடுவேன தவிர என்கிட்ட இருந்து நீ உண்மையை வாங்க முடியாதுடா. அவ்வளவு சுலபமா நான் உன்னை சாக விட மாட்டேன்டா. இவன் செத்தால இவனுடைய பண குற்றவாளிகளை விசாரிக்கிற இடத்துல இருக்கணும். தோலை உரிச்சு அங்க தொங்க விடுங்க. இரவு வணக்கம். நீ இவனை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எந்த பிரச்சனையிலையும் தலையிடாத. ஏன், என்னாச்சு?
அது சரி, உன் மாமனார் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? வாய மூடுறியா? அவர் ஒன்றும் என் மாமனார் கிடையாது. ஹேய், அவர் பொண்ணுக்கும் உனக்கும் சின்ன வயசுலேயே நிச்சயமாச்சுலப்பா. எப்படி பார்த்தாலும் அவர் உனக்கு மாமனார் தானே? ஆனால் இப்போ நிலைமையே வேறு மாதிரி. எங்கள் அப்பா சீக்கிரமாக செத்துட்டாரு. அதுவும் அவர் சர்வெண்ட்டாக இருக்கும் போதே. மிஸ்ஸுக்கு நான் பொருத்தமானவனே கிடையாது. ஐயோ, கேபிட்டல் சிட்டியில் இருக்க உன் அங்கிள் நினைச்சாருன்னா ஃபயர் ஆர்ம் டிவிஷன்லேயும் உனக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் என்னப்பா தகுதி பிரச்சனை இருக்கு? தாராளமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்பா, என்ன பிரச்சனை? பல வருஷமா ஜோ ரகசியமா பணத்தை வேற இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்கா. அதுவும் யான்சாங்குக்கு. கேபிட்டல் சிட்டில அபகரிச்சது எல்லாமே கிராமப்புறங்கள் வழியா யான்சாங் மூலமா போயிருக்கு. இப்ப கோர்ட் யான்சாங்க தண்டிக்க போகுது. சாட்சிகள் எல்லாமே அக்கௌண்ட் புக்ல இருக்கு. எந்தெந்த அதிகாரிகள் யான்சாங்குக்கு கொடுத்துருக்காங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு. இதை நான் கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போய் ஆகணும். மிஸ்டர் சீமாவை நேரில் பார்த்து கொடுக்கணும். ஆனால் நிலைமை சரியில்லை. அதனால எனக்கு பதிலாக நீ போ. ஆனா அப்பா, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னால் உடனே இங்கிருந்து வர முடியாது. அப்படி வந்தால் என் மேலே சந்தேகம் வந்துடும். நான் அங்கே போகணும்னா அதுக்கு இவங்க எல்லாருமே மொத்தமாக கைது செய்யப்படணும். இங்க பாருமா, இந்த விஷயத்தில் யாரையும் நம்பாத. எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. எப்ப வேணாலும் நெருப்பு பிடிக்கலாம். எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. எப்ப வேணாலும் நெருப்பு பிடிக்கலாம். சீக்கிரம் வாங்க, யாரோ கொள்ளக்காரன் வந்திருக்கா. இரு.
டார்ச்சர் பண்ணுங்க அவனை. ஆகட்டும் சார். நீ வெறும் ஒரு கண்ட்ரிக்கு மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான். உனக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. யார் உன்னை இங்க அனுப்பி வச்சது? தெரிஞ்சுக்கிட்டாக்கணுமா? நீ வெளியே போ. கண்டிப்பா சார். நீ கேபிட்டல் சிட்டியில இருந்தா வர இல்லையா? மிஸ்டர் யான் தானே உன்னை அனுப்பி வச்சாரு. உண்மையா ஒன்று சொல்லவா? நான் ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். நான் சேகரித்த தங்கத்தையும் அதுக்கப்புறம் நகைகளையும் எவ்வளவு யானுக்கு அனுப்பியிருக்கேன்னு எழுதி வச்சிருக்கேன். ஒருவேளை நீ என்னை கொண்டுட்டேன்னு வைய, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய தப்பாயிடும். நான் எழுதி வச்ச குறிப்பு நான் இல்லாத போது வெளியே வரும். நான் இதை நம்ப மாட்டேன். உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ இவ்வளவு நேரம் இங்க இருந்திருக்க மாட்ட. பென்னி கண்ட்ரியை சேர்ந்த ஜாஹூ அப்படின்ற மேஜிஸ்ட்ரேட் யான் சாங்குக்கும் அவனுடைய ஆளுங்களுக்கும் பணத்தை அனுப்பிட்டு இருக்கான். ரகசியமா அதுக்கான ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த ஜாஹோவை சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா நிறுத்தி ஆகணும். மிஸ்ஸு, ஒரு நிமிஷம். நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்களா? எங்க போறீங்க? உனக்கு அது தேவையில்லாத விஷயம். நீ யாருக்கிட்டையுமே கேட்க கூடாதுப்பா. வேணா போய் உன் மாமனார்கிட்ட கேள. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னல, அவளை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உள்ள வரியா? எனக்காக நீ ஒன்று பண்ணணும். மிஸ்டர் வு என்கிட்ட இருந்து ஒன்று மறைச்சிருக்கார். அதை எங்கே வச்சிருக்காருன்னு கேட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அதான் இருந்தாலும் உங்ககிட்ட கொடுத்தாலும் இல்லைனாலும் அவன்கிட்ட கருணை மட்டும் காட்டாத. ஏன் மிஸ்டர் வு இப்படி பண்ணீங்க? உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேனே. ஐயா வணக்கம். இந்த பக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? வாங்க. நீங்க எல்லாரும் வெளியில போங்க. கதவை மூடிட்டு போங்க. வாங்க உட்காருங்க. ஹே, ஜாக்கிரதையாவே.
வாங்க 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 மேடம் வாங்க. இந்த பக்கம் உட்காருங்க. உட்காருங்க மேடம். உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் சொல்லுங்க. அம்மா கண்டிப்பா அந்த அதிகாரியை பார்க்க நம்ம இங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, நீங்க அப்பாவை அப்படி விட முடியாதுல்ல. நான் இப்போ உங்களை கேபிட்டலுக்கு போக சொல்லி கேட்கல. ஆனால் கிராமத்து போகிறதுக்குள்ள எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும். ஓ, ஒரு தலைமை அதிகாரியா ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறேன். சில விஷயம் அதில் முக்கியமாக போக வேண்டிய இருக்கு. எனக்காக நீங்கள் அதை பாதுகாத்து கொண்டு போகணும். கண்டிப்பா. நீங்க என் மேல வச்ச இந்த நம்பிக்கையை காப்பாத்துவேன். என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் ஜி. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கும் சட்டங்கள் தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஆமாம்மா, என்ன பண்ணுறது, வேற வழியே கிடையாது. இங்கே இருந்து தான் ஆகணும். சாப்பாடு கொடுக்க வந்திருக்க? டேய் தம்பிகளா, உங்க மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட சொல்லி என்னை கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லு. இல்லைன்னா அந்த ஆளுக்கு தான் பிரச்சனை. நான் ஒன்றும் சும்மா சொல்லப்பா. இந்த ஊர்ல இருக்கிற உன்ன மாதிரி சர்வெண்ட்டு கூட ஏதாவது சொல்லி கொண்டுடுவானுங்க. எது என்னையா பெணாத்துற நீ? சரி போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா. என்னடா தர இப்படி இருக்கு? ச்சே, போங்கடா போய் பஞ்சு மத்த இருந்தா கொண்டு வாங்க. இந்த மண்டபையில அவசரப்படாத, அதெல்லாம் எதுவும் கேட்காத. எது வந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம். வேண்டாம், ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஆட என்னப்பா இது? இதெல்லாம் எப்பயாவது தான் தொட்டு பார்க்க முடியும். இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே. ஃபயராம் டிவிஷனில் இருக்கவங்க தான். எனக்கு ஏதோ ஒன்று சரியாக படலை. ஜெயிலில் அந்த மனுஷன் சொன்னதுக்கும் அந்த ஊ சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் யூரோ வேற அவசரமாக போயிருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. மிஸ்டர் ஜோவா கேட்டது எங்க வச்சிருக்க? அவர் என்ன கேட்கிறாரு, எதை பத்தி கேட்கிறாரு புரியல. வேணும்னா என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போ. ஐயா, பெரியவரோட வீடு நெருப்பு பிடிச்சி எரியுதுயா. யாராவது வாங்க, தண்ணிய பிடிச்சு ஊத்துங்க. ஐயா வணக்கம். மிஸ்டர் ஜி எங்க? அது அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல. அவரால் நின்று வேலை பார்க்க முடியாது. அதனால தான் நான் வந்தேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கய்யா. அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவாரோ அதை நான் பண்ணுறேங்கய்யா. கேட்க சந்தோஷமா இருக்கு. எப்படியோ லேங்கான் கான்வே உனக்கு தான் சொந்தமாக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால இந்த பொக்கிஷம் எல்லாம் பத்திரமா டெலிவரி ஆகணும். அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும். ஆகட்டுங்கய்யா, தெளிவாக புரிஞ்சிருச்சு. பார்த்து ஜாக்கிரதை, பார்த்து. பெரியவர் இறந்துட்டாரு. பெரியவர் இறந்துட்டாரு. பெரியவர் இறந்துட்டாரு. பெரியவர் இறந்துட்டாரு. பெரியவர் இறந்துட்டாரு. எதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? தப்பு நடந்திருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அதனாலதான் இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. யாரு தப்பு பண்ணான்னு தெரியலையே. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இரு, இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கு. அமைதி, 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 அமைதி. ஓ, நீ தான் மிஸ்டர் ஊவோட பொண்ணு அம்மா?
என்னுடைய அப்பா கொல்லப்பட்டிருக்காரு. கொலைகாரனை நீங்க உடனே கண்டுபிடிச்சாகணும். உன்னுடைய இழப்பை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் சத்தியமா குற்றவாளி எவனாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவேன். நீ தாராளமாக என்னை நம்பலாம். என்கிட்ட சில க்ளூஸ் இருக்கு. எங்க அப்பா சாவுக்கு சம்பந்தப்பட்டது. க்ளூஸா? அவரை யாரோ கொல்ல முயற்சி பண்றதா அவர் என்கிட்ட சொன்னாரு. உங்களுக்காக எதையும் அவர் பாதுகாக்கிறேன்னு சொன்னாரு. நானே நியாயத்துக்காக வாழறோமா? எனக்காக அப்படி என்னத்தை அவர் பாதுகாப்பாருன்னு தெரியலையே. அது கணக்கு புத்தகமா இருக்கலாமோ? இந்த கேஸை விசாரிக்க நான் அதிகாரிகளை அனுப்புறேன். நீ கவலைப்படாத, நியாயத்தை நான் காப்பாத்துவேன். உங்க கருணைக்கு ரொம்ப நன்றி. நான் இதை மறக்கவே மாட்டேன். அந்த ஆளை கொன்னப்பவே அந்த ஆள் பொண்ணையும் கொண்டு இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு வாட்டி வேலை செய்யணும். எப்பவும் போல அதே பணம் தான். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எதுக்காக அந்த விஷயத்தை பத்தி சொன்ன? வேணும்னே தான் சொன்னேன். கொலைகாரன் யாருங்கிறத என் கண்ணால பார்க்க நினைச்சேன். என்னது கொலைகாரனா? யார் அது? வேற யாரும் இல்லை, அந்த ஜோஹா தான். மேஜிஸ்ட்ரேட்டா? ஒரு நிமிஷம், இங்க இருந்து போகிறதா நல்லது. எங்க அப்பா சத்தத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். நீ பின்னாடி வராத. இந்த வரங்கய்யா. வெயிட் வெயிட் எடுத்துட்டு பாப்பா. திட்டம் என்ன? திருட்டுற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். இது வைனா கேவலமா இருக்கு. வேற வைனை கொண்டு வாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வாங்க, போங்க. சீக்கிரம் பாப்போ. உன்னோட பிரச்சனை தான் என்ன? அதாவது மிஸ்டர் ஜோ அவரோட கேட்குறேன். என்ன நீ வெளியில் கூட்டு போனா உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது என்னால் முடியாது. சட்டத்தை மீறுற மாதிரி ஆகிடும். மிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட்க்கு அட்வைசராக இருந்தார். நேற்று ராத்திரி அவரை கொண்டுட்டாங்க. அவரோட மரணத்துக்கு காரணம் ஒரு அக்கௌண்ட் புக். உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்ல. மிஸ்டர் ஊவை காணாம பண்ணிட்டாங்க. அது நல்லா தெரியுது. அதே சமயத்தில் உண்மையான கொலைகாரன் மிஸ்டர் ஜோ, அதாவது மேஜிஸ்ட்ரேட். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையை சொல்லணும்னா கோர்ட் அனுப்பி வச்ச இன்வெஸ்டிகேட்டர் தானா. அந்த அக்கௌண்ட் புக்கை தேடி வந்திருக்கேன். அதில் தான் முக்கியமானவங்களை வெடிக்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு. உங்க மேஜிஸ்ட்ரேட்டும் யான்சாங்கும் மாட்ட போறாங்க. அவங்களோட தலையெழுத்தி அதில் தான் இருக்கு. அக்கௌண்ட் புக்கை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா அவங்கள கொன்னுடுவாங்க. யாரையும் விட மாட்டாங்க. அப்படின்னா யூருக்கும் அந்த அக்கௌண்ட் புக்கை பற்றி தெரியும். யூவா? யார் அந்த யூ? அவங்க மிஸ்டர் ஊடைய பொண்ணு. அப்படின்னா அவங்களும் இப்போ ஆபத்தில் இருக்காங்களா? முடிச்சிட்டியாப்பா?
அவங்க திரும்ப வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரமா போனோம். சாவியை கொடு சீக்கிரம். சாவி எதுக்கு? ஏன் ஒண்ணு சேர்றா? என்ன பண்ற நீ? பைத்தியமா நீ? இவனை தப்பிக்க விட்டோம்னா நம்மள குற்றவாளியை உள்ள போட்டுருவாங்கடா. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா கேபிட்டலுக்கு போகணுன்ற உன்னோட கனவு? பல வருஷமா மிஸ்டர் ஊ நேர்மையாக தான் இருந்தாரு. அப்படி இருந்தும் அவரை கொலை பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணணும். மிஸ்டர் ஜோவா, அவன் எங்க இருக்கா? அவ ஹோங்குடன்ல இருக்கா. ஆனா நான் அங்க வேற சில ஆளுங்களையும் பார்த்தேன். அது நல்லதா படல. ஆ, பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கா? கடந்த 2 வருஷமா நீ எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்க. இதெல்லாம் எதுக்காக? பணம் தான், வேற என்ன? அதோட கொலை பண்றது எனக்கு பிடிக்கும். நீயும் எனக்காக கான்வேயோட போகணும். என்னது, இப்பவே வா? கண்டிப்பா தான் சொல்றீங்களா? இழப்புங்கிறது சகஜமான விஷயம்தான். அது பொக்கிஷம். ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், நீ என்னுடைய செஸ்ட்டை மட்டும் பாதுகாத்தே ஆகணும். ஏய், நீ அவனை கொல்லக்கூடாது. நீ யாரு? கொல்லக்காரங்க. மிஸ்டர் ஜோவோவை காப்பாத்தணும். வேமா இந்த பக்கம் வாங்க. வெளியில போய் பாருங்க. வேமா இந்த பக்கம் வாங்க. சீக்கிரம் யாராவது உதவிக்கு வாங்க. கொள்ளைக்காரன் உள்ள பூந்துட்டா உதவிக்கு வாங்க. சீக்கிரம் வெளியில போய் பாருங்க. இந்தாங்கம்மோ, நேற்று ராத்திரி அந்த லெட்டர் வந்துச்சு. விசாரிச்சு பார்த்துட்டேன். லாங் ஆன் கான்வேன்னு அர்த்தமா. அவங்க இன்னைக்கு ஒரு கான்வேவை அனுப்ப போறாங்க. லாங்கன். இந்த சோர்ஸை நம்பலாம்ல? முழுசா தெரியாது. கண்டிப்பா வேணும்னா யாரையாவது வச்சு பார்க்க சொல்லலாம். ஒருவேளை இது வதந்தியா இருந்தா? அவன் எங்க?
போலாமா? கவனமா இருக்கணும். எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள். பார்த்து பத்திரமா ஏத்துங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா? ஏதாவது கீழே விழுந்தது அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயா, நம்ம மாஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஏப்பா, அவருக்கு தான் வயசாயிடுச்சுன்னு சொன்னல. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை போய் தொந்தரவு பண்ணலாமா? சொல்லு பார்க்கலாம். சொன்னதை செய்யுங்க. ஏய், அந்த பொருளை ஒழுங்கா எடுத்து வை. மாஸ்டர் வந்துட்டோம். மாஸ்டர் ஷோபா, நாம எதுவும் பெருசா சம்பாதிக்கல, ஆனா நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். இத்தனை வருஷமா நான் எவ்வளவோ எஸ்காட்டா இருந்துட்டேன். இனி நீ இரு. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. அவர் தான் முன்னாடி போயிட்டார்ல. சீக்கிரம் போங்க போங்க போங்க. யாரு? நான் தான் லீ, பிங்காலி. எதுக்கு இங்க வந்த? மிஸ்டர் ஊ காரணம் இல்லாமல் செத்துருக்காரு. அதை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே உன் மேலேயே எனக்கு அக்கறை இருக்கு. அந்தாள் யாரு? கேட்குறதுக்கு மன்னிச்சிரு. உன் பேரு கேட்கல. என்ன பேரு? அவரோட அப்பா இறந்துட்டாரு. அவரோட பொறுப்பு உனக்கு சொந்தம். அவனை பழி வாங்கணும். ஆனா பழி வாங்க நினைக்கிறது நீ ஒருத்தி மட்டும் கிடையாது. கொலைகாரன் தண்டிக்கப்படணும். அதுக்கு முன்னாடி சாகக்கூடாது. என்னோட பேரு லின்கோன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சாகக்கூடாது? ஏன்னா அவன் யான்சாங்கோட ஆளு. கோர்ட் அவங்கள கூண்டில் ஏற்றி தண்டிக்க போகுது. அவனை இப்போ நீ கொன்னுட்டன்னா கோர்ட்டோட திட்டம் வீணாயிடும். ஆதாரத்தை சேர்த்தும் யூஸ் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சீனியரை கொன்னுட்டீங்கன்னு உங்களை தண்டிப்பாங்க. உண்மையிலே நீ கோர்ட்டோட ஆள் தானையா? கிரிமினல் சர்வீஸ். ஓ, உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதான் நாங்கள் இருக்கோம்ல. இது ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன். நிறைய காரணங்கள் இருக்கு. ஜோவோட குற்றத்தை வெளியில் கொண்டு வரணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அவன் பண்ண துரோகம் எல்லாருக்குமே தெரியணும். ஆனால் சீக்கிரமாக வெளியில் கொண்டு வர முடியாது. அதுக்கு பயங்கரமான ஆதாரம் வேணும். உன்னோட அப்பா இதை பற்றியும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்படின்னா அந்த ஆதாரம் இன்னும் ஜோவா கிட்ட தான் இருக்கு. யான்சாங்கோட ஆளுங்களும் அதை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தா யான்சாங்கோட ஆளுங்க கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். அவங்க எங்கே இருக்காங்க? நம்ம வரத்துக்கு முன்னாடி போனவங்கள கூட இருக்கலாம். ஆதாரத்தை பார்த்தா இங்கே அழிக்கிறதுக்காக வந்திருக்கலாம். அப்படி பண்ணால் நமக்கு தான் ஆபத்து. சரி, நான் போய் தடுக்க பார்க்குறேன். மிஸ்டர் லின், நான் உங்க கூட வரேன். சாங்கர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, இந்த ஆர்மியை ரீட்ரீட் பண்றேன்னாரு. அதாவது 2 கண்ட்ரியும் வார்ல இருக்கும்போது. அட, பேசிக்கிட்டே 45 கிலோமீட்டர் வந்துட்டோமா? ஆமா, அது ரொம்ப பழமையான கதை இல்ல? ஆனா முதல் நாள்ல இருந்து அதை சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவைனாலும் சொல்லுவேன். ஏன்னா 2 கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு பெரிய வாருக்கு போனாங்களாம். சோங்கர் அவனுடைய ஆர்மியை ரீட்ரீட் பண்ண சொன்னான் அவன் போனதுக்கு அப்புறம். ஆனா சூவை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட்டையே மறந்துட்டாங்க. ஜின் ஆர்மி பயந்துருச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. அதனால ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாங்க. ஆனா போட்டியில தோத்துட்டாங்க.
முடிவு என்னன்னா முதல்ல ஒருத்தர் நன்றி கெட்டவனா இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா எப்பவும் எதுக்காகவும் அடுத்தவங்களுக்கு பண்ண சத்தியத்தை மறக்கவே கூடாது. மாஸ்டர் உங்களுக்கு தான் வயசாயிடுச்சே, மறக்கலாமே. சரி சீக்கிரம் வாங்க. எல்லாருக்கும் என் வணக்கம். நாங்க அவசரமா போறதால வழி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாஸ்டர், இவங்க கிட்ட பேசி டைமை வீணாக்காதீங்க. கொடியை ஏத்துங்க. கொடியை ஏத்துங்க, கொடியை ஏத்துங்க. இதுதான் இந்த லாங் அண்ட் கான்வே போல இருக்கு. ஆகட்டும், பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எங்கேருந்து போயிடுங்க. விட்டுட்டு போகணுமா? என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசுவ நீ? தெரியுமாடா உங்களுக்கு இது யாரோட பொருட்கள்னு? ஓ, யாரோடது? யாரோடதா? பேரை கேட்டா உச்சா போவீங்கடா. ஜுவா சாங்கிரன் உங்க மேஜிஸ்ட்ரேட்டோட தானே? இத்தனை பேர் தான் இருக்கீங்க. எந்த தைரியத்தில் இதை திருடலாம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை எனக்கு வயசாயிருச்சுன்னு நினைச்சீங்களோ? டாஷோ, இவங்களை நீயே பார்த்துக்கோ. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த திருட்டு பசங்க எல்லாருமே அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓட போறானுங்க பாருங்க. கோல்டன் செயின் ஆர்மரா? இதை நீ எதிர்பார்க்கல. நீ இங்கிருந்து போயிடு. மிஸ்டர் ஸ்வாட் இதை பத்தி சொல்லணும். சீக்கிரமா போ. இப்போ பொருட்கள் தான் முக்கியம். போலாம் சீக்கிரம். இது மிஸ்டர் ஜியோடைய கான்வே. மிஸ்டர் ஜியா? மிஸ்டர் ஜி லாங் ஆன் கான்வே ரொம்ப பெரிய ஆள். அவரோட படைக்கு இந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது. சகோதரா,
உனக்கு கிடைச்ச தகவல் ஏதாவது தப்பாக இருக்குமா, வதந்தியாக இருக்குமா? எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒருவேளை இன்ஃபர்மேஷன் பொய்யா இருந்தாலும் பாக்ஸ்லேயே எதுவும் இல்லாமல் போச்சு. மோ, கிளம்புறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து யாராவது எதாவது எடுத்திருப்பாங்களா? இல்லை ஒருவேளை நம்ம கவனத்தை திருப்புறதுக்கா? கவனத்தை திருப்பறதுக்கா? இருக்கலாமே. அப்போ ஜோ கிட்ட தான் அக்கௌண்ட் புக் இன்னும் இருக்கு. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் வேற. மிஸ்டர் ஜி இறந்துட்டாரு. அந்த சிடா ஷோ என்ன ஆனா? அவன் காணாம போயிட்டான். அப்போ அக்கௌண்ட் புக் அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்களா? இங்கிருந்து போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எங்கேருந்து போகிறதா? எங்க போக சொல்றேன் என்ன? அந்த ஜி இறந்துட்டானா அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா அந்த ஷுடாஷோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பானா? பிரச்சனையே இல்லை, என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கு. உடனடியா அந்த ஷிடாஷோ எங்க இருக்கான விசாரி. மிஸ்டர் லென்யா இன்னும் திரும்பி வரல. அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல இருந்தவங்க யான் சாங்கல நம்மளுக்குள்ள அனுப்பப்பட்டவங்களா? மிஸ்டர் லென் அப்படி தான் சொன்னார். ஆனா எனக்கு அவங்க கொலைகாரங்க மாதிரி தெரியல, அஃபிஷியல்ஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. நல்லது எது கேட்டது எதுன்னு பார்க்கவே இப்போ கஷ்டமா இருக்கு. நம்ம சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பி ஆகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அக்கௌண்ட் புக் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. நீ இப்போ ஏதாவது சொன்னியா? நாமான்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ இங்கேருந்து கிளம்பு. இந்த கிளம்பிட்டேன். எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உங்க இழப்புக்கு நான் வருந்துறேன். ஷிடாஷோ திரும்பி வந்துட்டாரா? இல்ல, இன்னும் வரல. ஒண்ணுமே தெரியல. அவரை யாரோ கொன்னுட்டாங்க. ஆனா அவரோட உடம்பு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவரு ரொம்ப நல்லா வித்தியாசமா நடிப்பாரு. என்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, அவர் வயசாயிட்ட பிறகு அவர் ஒரு ட்ரிப்பை சூஸ் பண்ணி அதுக்கு லீடராக போறதா சொன்னாரு. அது கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனா அதுதான் அவரோட மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. லிங்சுன் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? மனசு விட்டு பேசலாமா? நம்மளுடைய பாதைகள் வேற வேற ஆயிடுச்சு. இதுக்கு மேல பேச ஒன்றும் இல்லை. அப்படிங்களா? அப்போ அது உன்கிட்ட தான் இருக்கோ? நல்ல புள்ளல.
இருந்தா கொடுத்துரு. எதுக்காக கொடுக்கணும்? என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப போயாகணும். நீ யாரு? ஏன் அவனை காப்பாத்தின? இந்த அரசாங்கத்துல ஒரு காவல்காரனா இருக்கா. என் பேரு லீ பிங்லியான். எதுக்காக அவனை காப்பாத்தின? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அந்த யாங்சாங் தானே உங்களை அனுப்பியிருக்கா. அதுவும் ஜோ கொல்றதுக்காக. அப்பதான் கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் கிடைக்காதுன்னு. இந்த கதையை உங்ககிட்ட சொன்னது லின்சுன் தானே? கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸா? இங்க பாரு, இனிமே எங்க வேலைக்கு குறுக்க வராத. வந்தன்னா பிரச்சனை உனக்கு தான். என்னப்பா நீயா? அவங்க கோர்ட்டை சேர்ந்தவங்களா? ஆமா, என் கண்ணால பார்த்தேன். அதான் உண்மையா இருக்கணும். அப்படின்னா அந்த லென்ஸு நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். ஒருவேளை யான்சாங் அனுப்பினவன் அவனா இருக்கலாமோ? அப்படின்னா கணக்கு புத்தகத்தை நான் இவங்க கிட்ட தான் கொடுக்கணும் போல இருக்கு. யான்சாங்கையும் ஜோவாவையும் அழிக்க அதான் ஆதாரம். உன்கிட்ட தான் இருக்கா அந்த அக்கவுண்ட் புக்? எங்க அப்பா எழுதி வச்ச டிரான்ஸ்கிரிப்ட் அது. அதுக்காக தான் ஜோவா எங்க அப்பாவை கொன்னு இருக்கான். ஆனா இன்னும் எனக்கு ஏதோ சரியா படல. இப்பதான் எனக்கு புரியுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்து ஏன் அவன் உன்னை ஃபாலோ பண்ணணும்? இல்லைன்னா உன்னை கண்டுபிடிச்சு அந்த கணக்கு புத்தகம் நம்ம கிட்ட தான் இருக்கான்னு செக் பண்ணிருக்கான். ஒருவேளை கேபிட்டல் சிட்டிக்கு நான் அந்த புக்கை கொண்டு போறதுக்குள்ள மிஸ்டர் ஜுவாவை யாராவது கொன்னுட்டாங்கன்னா அதனால ஏதாவது பயன் இருக்குமா? அக்கவுண்ட் புக் வேஸ்ட் தானே. அந்த கான்வேல அக்கவுண்ட் புக் இருக்கும்னு நினைச்சுதான் அவங்க போனாங்களே. கண்டிப்பா அவனுக்கு புக்கு உன்கிட்ட இருக்கிறத பத்தி தெரியாது. ஸோ ஜோன்சான ஒரு வேளை கொண்டு இருக்கலாம், இல்லை கொல்லாமலும் போயிருக்கலாம். எதையும் கணிக்க முடியல. விதி ரொம்ப விளையாடுது. நான் இந்த நேரத்துல கவனமா இருந்தாகணும். உயிரோட இருந்து நான் பழி வாங்கணும். நாங்க தான் இந்த நாட்டோட இன்வெஸ்டிகேட்டர்ஸ். மிஸ்டர் ஜோவாவை பார்க்க வந்திருக்கோம். அவர் இங்க இல்லவே இல்லை, சத்தியமா சொல்றோம். ஜோ சாண்ட்ரியன் குற்றம் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு நிரூபணமாயிருக்கு. அதனால அவனை கேபிட்டல் கூட்டு போக வந்திருக்கோம். இந்த டவுனையே சீல் பண்ணுங்க. ஜோன் சான் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க. இப்ப சொல்ல, அந்த அக்கவுண்ட் புக் எங்க வச்சிருக்க? சொன்னா நான் செத்துருவேன். அதனால என்கிட்ட அதை கேட்காத. என்ன இவ்வளவு புடிவாதக்காரனா இருக்க? பயப்படாத,
நான் உன்னை கொல்ல மாட்டேன். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு காட்டு. சார், உங்களை யாரோ பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓ, கூட்டிட்டு வாங்க. கடைசி முறையை உன்கிட்ட நான் கேட்கிறேன், அந்த அக்கௌண்ட் புக்கை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? கடைசியா சொன்னா செத்துருவையா. 1.5 சென்டிமீட்டருக்கு இந்த கத்தியை உன் கண்ணுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும்? நீ குருடனாக மாட்ட, ஆனா என்ன வலி கொடூரமா இருக்கும். ட்ரை பண்ணி காட்டா? வென்சோ கிட்ட ஒரு காப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, நீ யாரு? எதுக்காக எங்களை பார்க்க வந்திருக்க? நான் மிஸ்டர் ஜாவோவோட பர்சனல் கார்டா இருந்தவ. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதை சொல்ல தான் வந்திருக்கேன். என்னது சார்? நான் சொன்ன இடம் இதான். இங்க பாரு, அதை என்கிட்ட கொடுத்துரு. அவன் எனக்கு சொந்தமானவன், என்னால ஒப்படைக்க முடியாது. என்னப்பா, இன்னும் நடந்த விஷயத்துக்கு கோபமாவா இருக்க நீ? அவ்வளவு சீக்கிரம் நான் மறந்துருப்பேன்னு நினைக்கிறியா? கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சென்டரோட 3 ஹீரோஸை பத்தின கதை அது. இங்க பாரு, முடிஞ்ச விஷயத்த தேவையில்லாம தோண்டாத, புரியுதா? மிஸ்டர் ஜோவா. ஏமா நீயா? ஏமா அவங்களெல்லாம் எங்க கூட்டு வந்த? உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதனால தான் கூட்டு வந்தேன். வேற வழி தெரியல. பொறுமையார், திரும்பி வந்துரு. மறுபடியும் நம்ம சேர்ந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல வேலை செய்யலாம், நியாயத்தை காப்பாற்றலாம். கேபிட்டல் சிட்டியில் இருக்கிற எல்லாமே உனக்காக தானே. ரொம்ப நன்றி. என் வழியை நான் பார்த்துக்கிறேன். திரும்பி நான் வரமாட்டேன். நான் முக்கியமாக வேணும்னு நினைக்கிறது நாம ஒத்துமையாக ஒன்றா செயல்படுறது தான். ஆனால் என்னை யாரும் ஒரு பொம்மை மாதிரி கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க, ஆனால் யான்சாங்கை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. உங்களுக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. சரின்ற விஷயத்துக்குள்ள எது தப்புன்றது தெரியாது. சண்டை போட கற்றுக்கிட்டதே வேஸ்ட். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இது கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். பார்த்து பத்திரமாயிரு. மோ,
நீங்கள் அப்படி அவனை போக விடக்கூடாது. அவனோட கோவத்தை பற்றி எனக்கு தெரியும். யான் சாங்குக்கு கண்டிப்பாக அவன் வேலை போக மாட்டான். ஆனால் இதனால் மக்கள் மாறிட்டாங்கன்னா மிஸ்டர் ஜாவோ, இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும்? அது வந்துமா, எனக்கு கொஞ்சம் தனியாக விடு, நான் வழியை கண்டுபிடிச்சிட்டு வரேன். மிஸ்டர் ஜோவா, சொல்லுமா. நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்குன்னு. அந்த அக்கௌண்ட் புக்கோடது. ஏகப்பட்ட தங்கங்களும் நகையும் தான் இருக்கு. என்ன வேணும்னு சொல்லு, நல்லா நானே எடுத்து கொடுக்குறேன். இல்லை எவ்வளோ வேணுமோ நீயே எடுத்துக்கோ. கண்டிப்பா மிஸ்டர் ஜோவா. பிச்சை காசு நீயே வச்சுக்க. கணக்கு புத்தகம் என்ன வேணும்? நெருப்பு நெருப்பா இருக்கு. அந்த கோல்டன் செயின் ஆர்மர் எங்கே போயிருக்கோம்? ஒரு நிமிஷம் இங்கே வா. நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இவன் சத்தி எவ்வளோ நேரம் ஆச்சான்? இப்போ தான் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு 2-3 நாள் இருக்குமா. ரொம்ப விசித்திரமாக இருக்கு. அப்போ அந்த ஜோவாவையும் கண்டிப்பாக கொண்டு இருப்பாங்க. உண்மைதான். அப்படின்னா அந்த அக்கௌண்ட் புக்கு எங்கே தான் இருக்கும்? கவலைப்படாத, தொலைஞ்ச புக்கை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜோவான் குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு தான் இருப்பான். மிஸ் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலாம் தாம்மா வந்தேன். போங்க, எல்லாரும் போங்க. எல்லாரும் தயாரா? தயார். நம்பர் 1, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சகோதரர்கள். எவ்வளவோ கஷ்டங்களை ஒன்றா சந்திச்சு இருக்கோம். குற்றவாளிகளை எதிர்த்து போராடி இருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் நமக்கு முக்கியம். அதுதான் நம்ம கடமை. ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிறோம். 2வது, நீங்கெல்லாம் யாருக்கு வேலை செய்கிறீங்கன்னு தெரியுமா? எனக்கா? இல்லை,
நம்ம எல்லாரும் வேலை செய்யறது இந்த கோர்ட்டுக்கு. மூணாவது, இன்னைக்கு நாம இங்க இருக்கோம்னா அது எவிடன்ஸை எடுத்துட்டு போகிறதுக்காக தான். அப்படி இல்லைனா நமக்கும் நம்ம கடமைக்கும் கோர்ட்டுக்கும் மிகப்பெரிய அவமானமாயிடும். ஆனா என்ன, இந்த வாட்டி எவிடன்ஸை எடுத்துட்டு போகிறது நமக்கு ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. அது அந்த லின்னும் தான் எப்பவுமே நம்ம வழியில வரான். ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணல. நான் இங்க வந்தது உங்க கூட சேர்ந்த அந்த அக்கௌண்ட் புக்கை தேடுதான். அதை அடுத்தவங்க கொண்டு போயிடக்கூடாது. இந்த கேஸை எப்படியாவது முடிச்சாகணும். நல்லா தெரியுது நீ எந்த வகையிலையும் சுத்தமா மாறவே இல்லைன்னு. ஆனா எங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் தேவையில்லையே. சரி சொல்லு, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கே பார், தேவையில்லாமல் பேசாத. அவன் ஏதாவது பேசினானா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பக்கத்தில் நான் இருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு அனுபவம் இல்லாத மாதிரி தெரியுதா? வேண்டாம் வேண்டாம், அவரை விட்டுருங்க ப்ளீஸ். நம்ம நட்பு உடஞ்சிருச்சுன்னு நீ இப்ப காட்டிட்ட. பழசை விட பகைதான் உன் மனசுல இருக்க. இன்னையோட இது முடியட்டும். இதுக்கு மேலேயும் இது தொடரக்கூடாது. இப்ப நீ போகலாம். ஆனா மறுபடியும் என் கண்ணில் பட்ட உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. வந்துட்டியா? என்னாச்சு? ஏதா தெரிஞ்சுதா? அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். சாஹோதா அவனை கொலை பண்ணியிருக்கான். என்ன சொல்ற? ஹேய், நில்லு. நெருங்கி வந்தா சுட்டுடுவேன். ஐயா, ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எதை பத்தி கேட்க போற? பணத்தை பத்தி ஏதாவது கேட்க போறியா? கடனை தீக்கணும்னு 2 நாளைக்கு முன்னாடி யாரோ வந்துட்டு போனாங்க. ஆனா கணக்கு பார்க்க ரசவானே செத்து போயிட்டாரு. கான்வேயும் போச்சு. எனக்கு எதுவும் தெரியாது. போப்பா. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நாங்கள் பழைய நண்பர்களாக இருந்தோம். கொலை நடந்தப்போ அவர் கொல்லப்படுத்த எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. இருக்கும்போது பேசலைனாலும் போனதுக்கப்புறம் மரியாதை கொடுக்க வேண்டியது கடமை. இது எல்லாமே இந்த கமிஷனால வந்ததுதான். என்ன பண்ண சொல்ற? வயசாயிடுச்சுன்னு வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தவர் அவரு எதுக்காக அந்த கான்வேக்கு போகணும்னு தெரியலையே. அவர் உடம்ப எங்க கூட போதைக்கல பெட்டையில போட்டு
பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவர் வீட்டுக்கு ஏதோ லக்கேஜ் வந்துதா, அதுவும் அவர் கூட வேலை செஞ்ச போனாங்க. அது இருக்கட்டும். மிஸ்டர் ஜியோட சொந்த ஊர் எதுன்னு சொல்ல முடியுமா? அது ஏசிட்டியா? ஏசிட்டின்னு தான் நினைக்கிறேன். நீ சூவை காப்பாற்றணும்னா லாங் ஆன் கான்வேவை நீ பார்க்கணும். என்ன நடந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு எதிராக நீ செயல்படாத நண்பா. ஜாக்கிரதையாரு. எரிஞ்ச பொருளுக்கெல்லாம் நான் உனக்கு அப்புறமா காசு தரேன். நான் தான் வந்திருக்கேன். நீ என்ன பண்ற? நீ நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. தடயங்களா? மிஸ்டர் ஜியை கொண்டுட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் கொல்லைங்கிறது எதையும் மறைக்கிறதுக்கு. கமிஷன் இன்னும் இதை முடிக்கவே இல்லை. போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரியணும். யாருக்கு? லென்னுக்கு தெரியணும். நீ எதுக்கு அவனை இந்த அளவுக்கு நம்புற? புல் மனசை நம்ப சொல்லி சொல்லுது. போ 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 போ. அரசரி, அவங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ன குடிங்க. இங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது ஃபியூனரல் நடந்ததை நீ பாத்தியா? இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க. வெளியூர்ல இருந்து யாராவது வியாபாரிங்க புதுசா வந்து தங்கினாங்களா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குடும்பமே வந்து தங்குச்சுன்னு கேள்விப்பட்டேன். வெளியூர்ல இருந்தாங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் சொந்த ஊர்லயே தங்கலான்னு வந்துட்டாங்க போல. தண்ணியா? இதை கொண்டு வரேன். ஆனா என் கண்ணால நான் எதையும் பார்க்கலங்க. மக்கள் சொல்றதுதான். ஆனா என்ன, நிறைய கட்டுக்கதையா சொல்லுவாங்க. கட்டுக்கதையா? இப்பதான் ஞாபகம் வருது. அது வந்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய மனுஷன் வேலையை விட்டு போக சொல்லுவாங்களே, ஏதோ அதேதான், ரிட்டையர் ஆனவரு. அந்த மனுஷன் ஒரு பெரிய பெட்டியவோ இடத்தையோ எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க குடும்பம் வரும்போது அதை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? அத நீங்க தான் எனக்கு தெரியும் மிஸ்டர் ஜி. ஜியோவோட அக்கௌண்ட் புக்கை நீங்க உங்களை காப்பாத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க. ட்ரெஷரியை விடுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதையும் நீங்க தான் பறிமுதல் பண்ணிருக்கீங்க. அதை உங்க முகத்தை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியுது. உனக்கு ஏன் இவ்வளவு தைரியம்னு எனக்கு புரியல.
அந்த ஒரு திருட்டுக்கு அப்புறமா உங்கள் கான்வே ஆப்ரேஷன் அதிகமாக்கிருச்சு. அவ்வளோ பெரிய புதையலை ஃபென்னி ஊரை விட்டு எப்படி இவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்தீங்க? இதுக்கு ஒரே பதில், ஊரை நம்ப வச்சார். இந்த சவப்பெட்டி உங்களுக்காக வேலை பார்த்த ஷீ டைஜூ. வாய் இருக்கே தவிர ஆனால் இந்த அளவுக்கு கிரிமினல் இல்லை. உங்களால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். செத்த மாதிரி நடித்து ஊரையே ஏமாற்ற முடியும். நீங்கள் சாகலைன்றத நான் மட்டும் நம்பினேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நாடகம் இங்கே இருக்கும்னு எதிர்பார்க்கல. உங்களோட சொந்த ஊரில் எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்க. புத்திசாலிதான். ஆனா அந்த ஜோ ஏற்கனவே செத்து போயிட்டான். இப்போ இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அவன் பண்ண தப்புக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். எங்க அப்பா பேருக்கு நியாயம் கிடைக்கணும். என்கிட்ட அந்த அக்கௌண்ட் புக் இருக்கிறது உண்மைதான். ஆனா இங்க இருந்து அதை கொண்டு போக முடியாது. இதை விட இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீங்களே இங்க இருந்து போக முடியாது. யார் அது? தாக்குங்க. நிறுத்துங்க. அசையாத. அக்கௌண்ட் புக்கை கொடுத்துரு. வேண்டாம், அக்கௌண்ட் புக்கை என்கிட்ட கொடு. கோர்ட்ல அதை நான் பிரசன்ட் பண்றேன். ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையே. மோ, இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இவனும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். ஏய் தம்பி, நீ அவனை சாவடிச்சனா கண்டிப்பா கேபிட்டல் சிட்டியில் உனக்கு மிகப்பெரிய பதவி வழங்கப்படும்.
ஆனால் என்கிட்ட இவன் சொன்னது அது இல்லை. அப்போ வேங் சாங் மோனா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் 3 ஹீரோஸாக இருந்தோம். யான் சாங்குக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் மிஸ்டர் லியாங்க நானும் ஒரு டவுனை உருவாக்கணும். அவருக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. என்னை நம்பி எல்லா வேலையும் செஞ்சாரு. ஆனால் யான் சாங்கோட ஆளுங்க அவரை கொன்னுட்டாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட் புக் கிடைச்சதுன்னா யான் சாங்க கொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது நடக்காம போச்சுன்னா என்னால நிம்மதியா வாழ முடியாது. பைத்திய கடத்தணும். நாங்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது கோர்ட்டுக்காக தான். இங்க யாருமே யான் சாங்கோடைய ஆளுங்க கிடையாது. நீ என்ன நினைக்கிற? நானும் அதை ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது உண்மைனா இந்த ஆள் என்ன இன்னும் உயிரோட இருக்கான்? அங்க பாருங்க, இவன் நம்மளையே திருப்பி விட பார்க்கறான். நீங்க சொல்லுங்க, யாங் சாங்கோட ஆளுங்க யாரு? உண்மையை நீங்க சொல்லலன்னா உங்க சாவு நிச்சயம். சாவா? பயமுறுத்தி பாக்குறியா? அக்கௌண்ட் புக்கை நீங்களே சொந்தமா எடுக்கலனா எதுக்காகவோ யாரோ கொடுத்துருக்கணும். அந்த ஜாங் இருக்கான்ல, அவன் என்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கான். ஏன்னா எனக்கு அந்த அக்கௌண்ட் புக்கை பத்தி தெரியாதுன்னு. யான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அதுவும் அந்த அக்கௌண்ட் புக்கை நீங்க டிஸ்ட்ராய் பண்ணா. டாஷோ செத்திருக்க கூடாது. அப்புறம் நீங்களும் டேஷோவும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கையை தாராளமா வாழலாம். எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அவர் அந்த அக்கௌண்ட் புக்கை கொடுத்தா, ஆனா அவர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அருமக. ஆனா நீங்க அவரை கொஞ்சம் விடணும். மிஸ்டர் ஜிக்கு எப்பவுமே கடமை உணர்ச்சி அதிகம். எல்லாத்தையும் அவரே முன்னாடி நின்று பண்ணணும்னு நினைப்பார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமோ? மிஸ்டர் ஜி, உனக்கு தேவையானது என்னவா இருந்தாலும் தரேன். அந்த அக்கௌண்ட் புக்கை கொடுத்தா நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். அப்படியா? புக்க புடி. சார், ஓ போய் அந்த அக்கௌண்ட் புக்கை வாங்கு. உன் பேரு தான் அந்த யூஇ இல்லையா? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி யான் சொன்னார், ஜியோல ஒரு பொண்ணு ஸ்பையா இருக்கான்ற விஷயத்த. அதை நீயா தான் இருக்கணும். மிஸ்டர் யான் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்க? சார், முதல்ல இங்க இருந்து போ. அந்த புக்கை எடுத்துட்டு கிளம்பு. ஓன்னு சொல்றல்ல.
பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. ஆல்ரெடி நீ எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்க. இதுல என் பேரும் இருக்கு. இது எரிஞ்சுதான் போய் ஆகணும். இனிமே நம்ம இங்கேயே தான் இருந்தாகணும். அப்பா, இதெல்லாம் ஏன் தப்பு தான். கணக்கு புத்தகத்தை என்னால பாதுகாக்க முடியல. ஆனா நான் உங்களுக்காக பழி வாங்கிட்டேன்ப்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன பத்திரமா பார்த்துப்பேன்ப்பா. அந்த அக்கௌண்ட் புக் கோர்ட்ல ஏகப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடுன்னு நான் நம்புறேன். அப்பாவிங்க கண்டிப்பா உயிரோட வாழலாம். மிஸ்டர் லின், நீங்கள் திரும்ப போகிறீங்களாங்க நீங்கள் ஏற்கனவே இருந்த வேலைக்கு? ஏன் சாங்க அவனோட ஆளுங்களை தப்பு பண்ணியிருக்கானுங்க.
ஆனால் அவங்களால ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எது என்னவா இருந்தாலும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எம்பரர் தான். மனசு சொல்கிறத கேட்டால் போகிற இடம்லாம் நம்ம இடம் தான், நிம்மதியாக வாழலாம். ஏன் நம்ம யான் ஷோக்கு போகக்கூடாது அடுத்த வருஷத்துக்கு? தாராளமாக போகலாம், நானே பே பண்ணுறேன். மிஸ்டர் லீ, பத்திரமா இல்லை.